இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சைபஜயா பல்கலைக்கழக மாணவி கொலையில் காதலியிடமிருந்து சாவியை பெற்றுள்ளான் சந்தேக பேர் வழி. போலீஸ் விசாரணையில் அம்பலம். சைபஜயா பல்கலைக்கழக மாணவி மணிஷப்ரீத் கோ அகாரா கொலை சம்பவத்தில் அவர் தங்கியிருந்த கொண்டோமினியம் விடுதிக்கு நுழைவதற்கு முக்கிய சந்தேக பேர் வழியான ஆடவன் தனது காதலி தன்னிடம் ஒப்படைத்த வீட்டுச் சாவியையும் எக்ஸஸ் கார்டையும் பயன்படுத்தி உள்ளான் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்துள்ளார். அந்த ஆடவனின் காதலி கொலையுண்ட மணிஷப்ரீத் கௌருடன் ஒன்றாக அவ்வீட்டில் தங்கியிருந்த பெண் ஆவார். கொலை நடப்பதற்கு முன்பு மணிஷப்ரீத் கௌருடன் ஒன்றாக அந்த வீட்டில் தங்கியிருந்த பெண் விடுமுறையில் தனது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். ஆனால் சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு முன்பு தன்னிடம் இருந்த வீட்டுச் சாவியையும் எக்ஸஸ் கார்டையும் தனது காதலனிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றுள்ளார். 20 வயது பிசியோதெரபி மாணவியான மணிஷப்ரீத் கௌர் தனிமையில் இருக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்த அந்த ஆடவன் கடந்த ஜூன் 24ஆம் தேதி இரவு தன்னிடம் இருந்த வீட்டுச் சாவியையும் எக்ஸஸ் கார்டையும் பயன்படுத்தி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறான். மணிஷப்ரீத் கௌர் தங்கியிருந்த வீட்டில் அந்த ஆடவன் தீய நோக்கத்துடனேயே நுழைந்திருக்கிறான். அன்றிரவு அந்த சீக்கிய மாணவியுடன் அவன் அரட்டை அடித்துள்ளான். அதன் பின்னரே அந்த பெண்ணை பொருள் ஒன்றினால் தாக்கியுள்ளான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஷா அலாமில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஹுசைன் தெரிவித்தார். தனது காதலி தங்கியிருந்த வீட்டின் அறையில் அந்த சந்தேக பேர்வழி ஏற்கனவே பலமுறை தங்கியிருக்கிறான் என்பதால் அவனது காதலி வீட்டின் சாவியையும் எக்ஸஸ் கார்டையும் அவனிடம் ஒப்படைத்துள்ளார். இதனை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான் என்பதே இந்த கொலையின் பின்னணியாகும் என்று டத்தோ ஹுசைன் குறிப்பிட்டார். மாணவி மணிஷப்ரீத் கௌர் அன்றிரவு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கலாம் என்பதற்கான சாத்தியத்தை புலன் விசாரணை அதிகாரிகள் மறுக்கவில்லை என்றாலும் சவ பரிசோதனையில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஹுசைன் விளக்கினார். அதேவேளையில் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதற்கான ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளனவா என்பதை கண்டறிய இந்த கொலை தொடர்பில் தாங்கள் இன்னமும் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொலைக்கு பிறகு அந்த மாணவியின் மடிக்கணினி, கைபேசி மற்றும் ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட பல பொருட்களை சந்தேக பேர்வழியால் திருடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அந்த மாணவியின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அவன் 200 ரிங்கிட்டை மீட்டுள்ளான் என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று ஹுசைன் மேலும் கூறினார். கடந்த ஜூன் 24ஆம் தேதி நிகழ்ந்த இந்த கொலை தொடர்பில் 19க்கும் 20க்கும் இடைப்பட்ட வயதுடைய 2 பெண்களையும் ஓர் ஆணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 2 பெண்களில் ஒருவர் கைது செய்யப்பட்ட ஆடவனின் காதலியாவார். கொலை நடந்த அடுத்த 48 மணி நேரத்தில் ஜோஹர் பாரு மற்றும் நக்ரி சம்பிலானில் உள்ள கமன்சே ஆகிய இடங்களில் மூவரும் கைது செய்யப்பட்டதாக ஹுசைன் விளக்கினார். அரசு தரப்பு வழக்கறிஞரான துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டத்தோ ஆந்தனி கேவின் மொரைஸ் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மருத்துவ நிபுணரான டாக்டர் ஆர் குணசேகரன் உட்பட 6 பேரின் ஆக கடைசியான மேல்முறையீட்டில் 4 மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இதர 2 மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. இன்று பணி ஓய்வு பெறவிருக்கும் நாட்டின் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான்மா தலைமையில் 3 கொண்ட கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் குழுவினர் அந்த 6 மேல்முறையீடு தொடர்பில் இன்று பிற்பகலில் தங்கள் தீர்ப்பை வழங்கினர். 62 வயது டாக்டர் குணசேகரன், 33 வயது ஆர் தினேஸ்வரன், 32 வயது ஏ.கே. தினேஷ்குமார், 35 வயது எம். விஸ்வநாத் ஆகிய 4 ஷா அலாம் உயர் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனை நிலைநிறுத்தப்பட்டது. அதேவேளையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இதர 2 நபர்களான 54 வயது எஸ். ரவிச்சந்திரன் மற்றும் 32 வயது எஸ். நிமலன் ஆகியோரின் மரண தண்டனையை கூட்டரசு நீதிமன்றம் ரத்து செய்தது. மாறாக ரவிச்சந்திரனுக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவரின் வயதை கருத்தில் கொண்டு பெரும்படி தண்டனை விதிக்கப்படவில்லை. நிமலனுக்கு 35 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் 12 பெரும்படி தண்டனை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. கோலாலம்பூர் வங்சமாஜு ராணுவ மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவ நிபுணரான டாக்டர் குணசேகரன் தாம் செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனுவை மீட்டுக் கொண்டதால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிலைநிறுத்தப்படுவதாக தலைமை நீதிபதி தங்கு மைமூன் தெரிவித்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 7 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 55 வயது கெவின் மொரைஸை
கடத்திச் சென்று சுபாங்ஜெயாவில் மிக கொடூரமாக கொன்ற குற்றத்திற்காக 6 ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. அத்தண்டனையை கடந்த ஆண்டு மார்ச் 14 அப்பீல் நீதிமன்றம் உறுதி செய்தது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த ஏரோட்ரெயின் ரயில் சேவை இன்று ஜூலை 1 காலை 10 மணி முதல் செயல்பட தொடங்கியது. கடந்த 2 ஆண்டுகளாக விமான நிலையத்திற்கும் விமான முனையத்திற்கும் பயணிகளை கொண்டு செல்வதற்கு பேருந்துகள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இன்று ஏரோட்ரெயின் ரயில் சேவை மீண்டும் தொடங்கியிருப்பது பயணிகளை உற்சாகப்படுத்தியுள்ளது. ஏரோட்ரெயின் ரயில் சேவையின் மூலம் பயணிகள் விமான நிலையத்திலிருந்து விமான முனையத்திற்கு 2 நிமிடத்தில் சென்றடைந்துவிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கு மீண்டும் ஏரோட்ரெயின் வருகையானது பயணிகளுக்கு மேலும் ஆக்கப்பூர்வமான சேவையை வழங்க முடியும் என்று விமான நிலைய நிர்வாகம் நம்புகிறது. இலக்கவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அனைத்து தட்டு மக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தினருக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருப்பது அவசியம் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ தெரிவித்தார். அடித்தட்டு மக்களுக்கும் பேரிடர்களினால் நெருக்கடிகளை எதிர்நோக்கும் மக்களுக்கும் உதவுவதோடு மட்டும் அல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இந்த முன்னெடுப்பு உதவுகிறது. CIMB வங்கி நிறுவனம் TNG டிஜிட்டல் நிறுவனத்தோடு கைகோர்த்து மக்களின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் இந்த திட்டம் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த திட்டம் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கியிருப்பது மலேசியர்கள் மாந்தநேயத்தை பேணி காப்பது புலப்படுத்துகிறது என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். கல்வி, பொருளாதார மேம்பாடு, இளைஞர்களுக்கான விளையாட்டுத்துறை என 3 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய இந்த திட்டம் இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் வழி விரிவடைந்து வருவது பெருமைக்குரியது என அமைச்சர் கூறினார். அதோடு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் இதுபோன்ற திட்டங்கள் எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் இலக்கவியல் தொழில்நுட்ப உலகில் மலேசியர்களும் பங்கு கொண்டு முன்னேற இலக்கவியல் தொழில்நுட்ப அறிவு அத்தியாவசியமானது. ஆக மலேசியர்கள் இலக்கவியல் தொழில்நுட்ப அறிவை கொண்டிருத்தலின் அவசியத்தை அமைச்சர் கோவிந்த் சிங் வலியுறுத்தினார். கடந்த ஏப்ரல் 1 சுபாங்ஜெயா புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு தீ சம்பவம் தொடர்பில் புதிய ஆதாரங்கள் ஏதும் பெறப்படுமானால் விசாரணை அறிக்கையை திறப்பதற்கு போலீசார் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றனர் என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்தார். நேற்று வெளியிடப்பட்ட விசாரணை அறிக்கையில் இந்த சம்பவத்தில் எந்தவொரு கவனக்குறைவோ அல்லது சதிநாச வேலையோ இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இதில் சந்தேகத்திற்கு இடமாக ஏதாவது நடந்திருப்பதாக போதுமான ஆதாரங்களுடன் துப்பு கிடைக்குமானால் போலீசார் விசாரணை அறிக்கையை திறக்க தயாராக உள்ளனர் என்று ஷா ஆலமில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஹுசேன் குறிப்பிட்டார். கடந்த மாதம் முற்பகுதியில் குவாந்தானில் உள்ள ஒரு கேளிக்கை மையத்தில் பஹாங் அரச பேராளர் ஒருவருடன் தொடர்பு படுத்தப்பட்ட ஆடவர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலான விசாரணை அறிக்கை தயாரிக்கப்பட்டு விட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ யஹ்யா ஒஸ்மான் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக அந்த விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்திடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் குற்றவியல் சட்டம் 324வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். சிரம்பான் சுங்கைகாடு தமான் துவான்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆதி பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோற்சவ பெருவிழா வரும் ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. நாளை ஜூலை 2 புதன்கிழமை நடேஸ்வரர் உற்சவம், ஜூலை 3 வியாழக்கிழமை வில்வ அர்ச்சனை, ஜூலை 4 வெள்ளிக்கிழமை பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழா, ஜூலை 5 கற்பூர திருவிழா மற்றும் ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை உற்சவ திருவிழாவுடன் பஞ்சமூர்த்திகள் ரத புறப்பாடு நடைபெறும். திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ சுந்தர பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகளின் தலைமையில் அவரின் ஆலோசனைப்படி மகோற்சவ பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பிரம்மனே வந்து முன்னின்று அந்த வழிபாட்டை நிகழ்த்துவதாக நமக்கு புராணம் சொல்லுகிறது. அந்த வகையிலே ஆண்டுக்கு ஒரு முறை நம்முடைய மகா ராஜராஜேஸ்வர பெருமானுடைய தேவஸ்தானத்தினுடைய அன்பர்கள் ஒன்றிணைந்து இந்த பிரம்மோற்சவத்தை மிக சிறப்பாக நிகழ்த்திருக்கிறார்கள். வருகின்ற ஜூலை 6, 7, 2025 அன்று
இந்த மகோற்சவ பெருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் அருளாசியை பெறுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் கேட்டுக்கொள்கிறார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.